ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையிலே எங்களோடு கூட பேசுங்க. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. வல்ல வார்த்தைகளினால் இடைப்படுங்க. மெய்ப்பரச்சபருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எடுத்து மறுபடியுமாய் உங்களை ஒரு சில காரியங்களுக்கு முன்பாக நிறுத்தத்தக்கதாக, உயிர்ப்பிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகின்றபடியினால் ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்து உங்களோடு கூட பேசி இந்த நாளிலும் உங்களை அனுப்ப ஆயத்தம் உள்ளவராய் கடந்து வந்திருக்கிறேன். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் நிருபத்தின் 12வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. எத்தனை வரங்களை இதுவரைக்கும் பார்த்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 4வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா மறுபடியும். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுவது. எத்தனை வாரம்? 9 வாரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த 9 வாரத்தின் நிறைவுக்குள்ளாக நம்மளை அழைத்து வந்து விட்டார். வரங்கள் முடிய போகின்றது. அதற்குரிய கடைசி காரியத்தை வியாக்கியானம் பண்ணுவது எப்படி என்று உங்களுக்கு பல நாட்களாய் சில காரியங்களை முன்வைத்து அதற்கு ஆதாரமாய் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். ஆதாரமாய் எடுத்தோம். ஆவியிலே நாம் நிரப்பப்படத்தக்கதாக என்று ஆரம்பிக்க விரும்புகின்றபடினால் சங்கீதங்களின் புத்தகம் 23வது சங்கீதத்தின் 5வது வசனத்துக்கு நேராய் உங்களை கொண்டு சென்று என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற அந்த பக்குவத்திலே உங்களை நடத்தவும். பாத்திரம் எப்படி நிரம்பி வழியும்? ஆரம்பத்திலே ஒரு மனிதன் நிரம்பி வழிந்து விட்டால், ஹல்லேலூயா, அந்த பாத்திரத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே நிரம்பி வழிகிற பாத்திரத்துல பிரச்சனை இருக்குது. சில நேரத்துல பால் ரொம்ப சீக்கிரம் பொங்கிடாது. அது எப்படி பொங்கும்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீட் ஏற 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 அதனுடைய அந்த தன்மைக்குள்ளே நம்ம இருக்கிறோமா, இல்ல நம்ம கட்டவிழ்க்கப்பட்டு உடனே அபிஷேகத்துல நிரம்பி விழிஞ்சு அதோட அவள்தான். இதோட அபிஷேகம் எப்போ வரும்னு கேட்டா எப்போ சொல்லுவோம்? எப்ப சொல்லுவீங்க? அடுத்த வாரம் இதே மாதிரி ட்ரம் அடிச்சு பாட்டு பாடி உங்களை ஆராதனை அப்படி இல்லை. உன்னுடைய அபிஷேகம் நிறைக்குடம் போல இருக்கணும். அது உன்னை நித்தமும் நடத்தணும். ஹல்லேலூயா. அந்த நிறைக்குடம் என்ன பண்ணும்? நித்தமும் அது தழும்பாது, அது கீழே சிந்தாது. அது உன்னை என்ன பண்ணும்? சரியான பாதையில தழும்பாதபடிக்கு உன்னை நடத்தி சொன்னோம். அதுதான் அபிஷேகம். அதற்கு ஆதாரமாய் 4 காரியங்களை உங்கள் முன்பாக வைத்து, எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியல, இதெல்லாம் சங்கீதங்களின் புத்தகம் முதல்ல வாசிச்சிருவோம். வாசிங்கம்மா. சங்கீதம் 23. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு என்ன பண்ணீங்க? பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை முதல்ல என்ன பண்றாரு? ஆண்டவர் பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு. இரண்டாவது அவனை பிளஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்காக ஒரு ஆயத்தமான காரியம் உண்டு. 4வது நிலைக்கு வரக்கூடாது. கொஞ்சம் அழுத்தமா திருத்தமா உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். ஆனால் ஒரு சில காரியங்களை முன்வைத்து காண்பித்து விட்டு நான் பேசுகின்றேன். 4வது நிலை எப்படிப்பட்டது என்பதை.
முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு. இரண்டாவது தலையை நிறைய அபிஷேகம் நிரம்பப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என் பாத்திரம். முதல்ல எங்க சொல்றாரு? தாவீது அபிஷேகம் பண்ணும்போது சாமுவேல் ஸ்ட்ரைட்டா போயிட்டு என்ன பண்ணல, அந்த எண்ணெய் குப்பியை எடுத்து போயிட்டு என்ன பண்ணல, எங்க ஊத்துனாரு? மூஞ்சில ஊத்துனாரு. நம்மளாம் சில கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எதனா கையில எடுத்து டப்புன்னு என்ன பண்றோம்? அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணா எப்படிதான் பண்றாரு? முதல்ல அவர் சிரசில உங்களுடைய கரம் இறங்குகிறது. நிறைய ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, பரிசுத்தவான்கள் இடத்துல உங்க தலையை கொடுங்க, எல்லார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க அப்படி கொடுப்பீர்களானால் அவர்கள் ஆவி உங்களையும் பற்றி பிடிக்கும், உங்களுடைய அபிஷேகத்தை அதுக்கு எடுத்து போடும். அல்லேலூயா. ஒன்றும் உன் மேற்பட இடத்துல கொடுக்கணும், இல்லைன்னா ஆவியானவர் சொல்லணும் இவர் பரிசுத்தவான், இவரிடத்துல உன் கை. நிறைய பரிசுத்தவான்கள் அநேகர் தலையில கை வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவனை எப்படியாவது தேவராஜ்யம் கட்ட பண்ணணும், தேவ ராஜ்யத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த சிந்தனைகளே ஒன்றுபடியினால அவர்கள் அதற்காக நேரத்தில் செலவிடுவது கிடையாது. அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவனுடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்து உங்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தி, வார்த்தையினாலே உங்களை அலங்கரித்து, வார்த்தையினாலே உங்களை அபிஷேகித்து, வார்த்தையினாலே என்ன பண்ணாங்க அவர்கள்? அல்லேலூயா. கடந்து சொல்கின்றார்கள். அவர்கள் நினைவுகள் என்னைக்குமே உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உன்னை அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறார். ஆனா முதல்ல உன் தலையில என்ன பண்ணாரு? அபிஷேக தைலத்தை தாவீது தலையில ஊத்துறது போல ஆண்டவர் ஊத்துறாரு. அந்த பாத்திரம் அதுக்கப்புறம் நிரம்பும். அதனுடைய அளவை தான் எசேக்கியேல பார்த்தோம். 47வது அதிகாரம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 47வது அதிகாரத்தில் எசேக்கியேலுக்கு நிருபம் 47வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க சத்தமா. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இது வாசல் படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்காய் இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியே கீழ் திசைக்கு எதிராக புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்தில் இருந்து பாய்கிறது. எப்படிச்சு? தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாயுது. ஆண்டவர் அதற்கு எதிரடியாக கொண்டு போறாரு. நடக்கின்ற காரியம் பாருங்க. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கிழக்கு புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீர். ஆண்டவர் எப்படி கடக்க பண்றாருன்னா, எடுத்தவனே கொண்டு போய் முக்கியம் இல்ல. அல்லேலூயா. அபிஷேகத்தின் அளவு உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். ஆண்டவர் எடுத்தவனே முக்கிட மாட்டாரு. அல்லேலூயா. அதனால இது ஆண்டவர் தான் என்ன தொடராருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடையாளம் உனக்காக பந்தியை ஆயத்தப்படுத்திடுவாரு. இரண்டாவது காரியம், உன் தலையிலே அவருடைய அபிஷேக தைலம் இருக்கும். அந்த தைலம் கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணும்? அது ஆரோன் தலையில ஊற்றப்பட்டது போல, அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணோ முகத்திலிருந்து வழிந்தோடி உடையை நினைக்கும். எத்தனை இன்பம், எத்தனை இன்பம், எத்தனை இன்பம். அல்லேலூயா. ஆரோன் தலையிலிருந்து வழிந்தோடி அவன் தாடியை நினைத்து அவன் அங்கியிலே இறங்கி அவனை முழுவதுமாய் தேவ பிரசன்னத்தில் நிரப்பி நடத்த செய்ததா. ஆண்டவர் அபிஷேகம் கையில ஊத்துறாருன்னா முதல்ல உன் சிரசை நினைக்கும். அது உன் சிந்தைக்குள் கடந்து வரும். உன் சரீரத்தை தொடும். உன் ஆவியில ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்கும். அது அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பும். அது கொஞ்சம் கொஞ்சமா உன்னை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆவியானவர் அங்கே ஒரு காரியத்தை செய்யறாரு. ஒரு தூதன் வரான். அவன் 1000 முழம் முதல்ல அளக்கிறான். அளந்து உன்னை நடக்க செய்யறான். அந்த நடக்க எதுவா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது?
கணுக்கால் அளவா இருந்தது என்று சொல்லுகிறது. நான் கணுக்கால் அளவு அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பேன். எத்தனை பேர் நாமும் வச்சுக்கிறீங்க தெரியல. வேத வாசிப்பும் அல்லேலூயா தேவனோடு கூட இருப்பதும். இரண்டாவது காரியம், பின்னும் அவன் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினான். அங்கே தண்ணீர் எப்படிதான் இருந்துச்சு? தண்ணீருடைய அளவு முழங்கால் இருந்துச்சு. முழங்காலை குறித்து இயேசுவானவர் கெத்செமனே பூங்காவிலே உனக்காக எனக்காக முழங்கால் படியிட்டார். நம்முடைய அனுபவம் இரண்டாவது எப்படியா இருக்கணும்? இன்னமும் நிறைய பேர் ஆலயத்துக்குள்ள என்னதான் பண்றோம்? அரைப்படல் அடிக்கதான் செய்யறோம். நேர் முழங்கால நிக்கிறத நம்ம என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இல்ல பிரதர், எங்களால நிக்க முடியாதுன்னு சொல்றவங்க இருப்பீர்களானால் தேவனுக்கு கீழ்ப்படியாதவன். இயேசுவானவர் முழங்கால நிக்க கூடுமானால் நீயே நானே ஏமாத்தணும். பக்கத்துல கை வச்சுகள். அவரே நிற்கிறார். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. சகல சிருஷ்டிக்கும் எஜமான அவர் பூமியில வந்து உனக்காக எனக்காக முழங்கால் படிட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியாப்பா, இவர்கள் மன்னி ஒரு செய்வது என்னவென்று அறியாமல் செய்யறாங்க. அநேக நேரத்தில் என்னை தேடக்கூடாதபடிக்கு தங்கள் இருதயத்தை திருப்பி கொண்டு போறாங்க. ஆனா உள்ள இயேசு என்ற அந்த நாமம் இருக்கும் வரையில தான் எல்லா இடத்திலும் மதிப்பும் கனமும் என்பதை தெரியாமல் போயிடுறாங்க. அல்லேலூயா. இரண்டாவது முழங்கால் படியிடத்தக்கதாக. நேற்று என் பிள்ளைகளோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை அவர்களிடத்தில் சொல்லி கொண்டிருந்தேன். ஒரு கழுதை கட்டப்பட்டு இருந்துச்சான். ரொம்ப நாளா கட்டப்பட்டு இருந்துச்சான். அதை எல்லாரும் போறவன் வரவன் பார்த்தா யாரும் கவனிக்கல. ஒரே இடத்துல தான் கட்டப்பட்டு இருந்துச்சு, யாரும் கவனிக்கல. ஆனா ஒரு நாள் எஜமானன் அது மேலே ஏறி அமரத்தக்கதாக சூழ்நிலையும் காலமும் வந்தது. வருகின்ற நாட்கள் வரைக்கும் அந்த கழுதையை ஒருத்தனும் பார்த்ததில்ல. ஒருத்தனுக்கு அந்த கழுதை மேல கண்ணு இருந்ததில்லை. அது வரைக்கும் யாரும் அதை கண்டுக்கிறதும் இல்லை. அது இருந்ததோ கேரா சொல்ல மாட்டேன்றீங்களே. பிளாட்ஃபார்ம் எங்கதான் இருந்துச்சு? பிளாட்ஃபார்மத்தில் தான் இருந்துச்சு. ஓரமா கட்டி போட்டிருந்தாங்க. யாரும் பார்க்கல, யாரும் அதை அறியல. அறியாத கழுதையை ஆண்டவர் நினைத்தார். அல்லேலூயா. அழைத்தார், அதை அலங்கரித்தார், அதன் மீது அமர்ந்தார். அது நடந்து வருகிறது. ராஜா மேலே அமர்ந்திருக்கிறார். இப்ப அந்த கழுதையை பார்க்கிறவங்களாம் ஆச்சரியப்படுறான். அந்த கழுதைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் என் மேல அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. நான் எத்தனை பாக்கியவான், நான் எத்தனை பாக்கியவதி. ஒருவேளை தேவனை உள்ள வைத்திருக்கிற தேவ பிள்ளைய நீ ஒரு காரியத்தை மறந்துட்ட. உன்னை நீ சுமக்கத்தக்கதாக உன் மீது கடந்து வந்திருக்கிற அந்த மகிமை நிறைந்தவர் உன்னோடு கூட இருப்பது உனக்குத்தான் பாக்கியம். அறியாத என்னையும் அழைத்திட்ட ஆண்டவர், புரியாத அன்பை நானும் நினைத்து பார்க்கின்றேன். அறியாத என்னையோ அழைத்திட்ட ஆண்டவர், புரியாத அன்பை நான் நினைத்து பார்க்கின்றேன். இதுவரை இருந்தது யாரும் என்னை அறியவில்லை. இதுவரை இருந்ததும் யாரும் என்னை அறியவில்லை. ராஜாதான் அமர்ந்தாரே உலகம் என்னை பார்த்தது. ராஜாதான் அமர்ந்தாரே உலகம் என்னை பார்த்தது. அறியாத என்னையோ அழைத்திட்ட ஆண்டவர், அறியாத என்னையோ அழைத்திட்ட ஆண்டவர், புரியாத அன்பை நான் நினைத்து பார்க்கின்றேன். புரியாத அன்பை நான் நினைத்தே பார்க்கின்றேன். அலங்காரமாக்கினே உங்கள் அன்பினால், அலங்காரமாக்கினே உங்கள் அன்பினால்
ஜனங்கள் பார்த்தென்னை ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் பார்த்தென்னை ஆச்சரியப்பட்டார்கள். அறியாத என்னையோ அழைத்திட்ட ஆண்டவர், புரியாத உன் அன்பை நினைத்து நான் பார்க்கின்றேன். அறியாத என்னையோ அழைத்திட்ட ஆண்டவர், புரியாத அன்பை நான் நினைத்து பார்க்கின்றேன். ஓசன்னா என்று சொல்லும் சத்தம்தான் எழும்பினது. ஓசன்னா என்று சொல்லும் சத்தம்தான் எழும்பினது. தேவமைந்தனை நானும் சுமந்தே நடந்தேனே. தேவமைந்தனை நானும் சுமந்தே நடந்தேனே. அறியாத என்னையும் அழைத்திட்ட ஆண்டவர், அறியாத என்னையும் அழைத்திட்ட ஆண்டவர், புரியாத அன்பை நான் நினைத்தே பார்க்கின்றேன். புரியாத அன்பை நான் நினைத்தே பார்க்கின்றேன். கவிதை நினைச்சுதான் ஆண்டவரே எத்தனை மகிமை நிறைந்தவர் ஆண்டவரே, நீ மற்றவங்களை பார்த்திருக்கலாம். ஒருவேளை நீ சொல்லி இருந்தா ராஜாவை சுமக்க குதிரை வந்திருக்கும். அல்லேலூயா. ராஜாவை சுமக்க எது வந்திருக்கும்? அவர் நினைச்சிருந்தானா அந்த இடத்துல ராஜாக்கள் அமருகின்ற அந்த காரியத்தையும் செஞ்சிருக்கலாம். ஆனா உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஏன் பார்த்தாருன்ட்டு எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க. அறியாத கழுதனா ஆண்டவர் பார்த்து அவருடைய அன்பை நினைச்சு பார்க்கும்போது நீங்க நேரத்தில் அழுததோடு, ஆண்டவரை தகுதியில்லாத என்னையும் தெரிந்து கொண்டீர ஆண்டவரை, ஒன்னுத்துக்கும் தகுதி இல்லை ஆண்டவரை, ஒன்னுத்துக்கும் தகுதி இல்லாத இந்த கழுதையை நீ தெரிந்து கொண்டதற்காக நன்றி என்று எத்தனையோ முறை சொன்னது உண்டு. இனி 1000 முறை சொன்னாலும் அது அவருடைய அன்புக்கு ஈடாக போவதும் இல்லை. அந்த அன்பு நான் நினைச்சு பார்க்கிறேன். கட்டி கிடந்த கழுத, யாரும் பார்க்காத கழுத, இந்த கழுத மேல அன்பு வச்சு உனக்கும் கனத்து கொடுக்கத்தக்கதாக ஒரு நாட்கள் வரும் என்று முன்குறித்த அந்த நாட்களிலே உன்னையும் என்னையும் தேவன் முன்குறித்து நடத்தி வருகிறாரே. மிகவும் மலையும் ஆண்டவருடைய அன்பு அவருடைய தரிசனம் இருக்கிறதுனால தான் அநேக ஜனங்க உன்னையும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பேசாத வாய் பேசுது ஐயா, பேசாத காரியம் நடக்குதப்பா, இவர்களை கொண்டு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார்ன்ட்டு உன்னையும் என்னையும் பார்த்து இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாகத்தான் அறியாத கழுதையும் அன்பு வைத்து அழைத்து வந்தார் அந்த ஆண்டவர். இன்னைக்கு கழுதைக்கு நல்லா தெரியணும் நான் கழுத. இது வரைக்கும் ஒருத்தனை என்ன பண்ணல, பார்க்கவே இல்லைப்பா, ஒருத்தரும் பார்க்கல. அந்த தெருவுல நிறைய பேர் போனாங்க, ராஜாக்கள் போனாங்க, மந்திரிகள் போனாங்க, யுத்த வீரர்கள் போனாங்க, எல்லாரும் போனாங்க, நீ பார்க்கல. இன்னைக்கு ராஜா என் மீது அமர்ந்து வருவதை அந்த தேசம் முழுவதும் பார்த்தது. அவரையும் பார்த்தாங்க, அவரை சுமந்து வந்து அந்த கழுதையும் பார்த்தாங்க. கழுதை சொல்லிச்சு, உங்க எல்லார காட்டிலும் நான் கொடுத்து வச்சவன், உங்க எல்லார காட்டிலும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை இன்னைக்கு சுமக்கிற கழுதைங்க சொல்லணும், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நானும் சொல்லுவேன், ஆண்டவரே நான் கொடுத்து வச்சுவேன் ஆண்டவரே. ஒருவேளை இந்த பூமியில நான் வாழ்ந்த நாட்கள் உன்னை பார்க்காம உன் அன்பு புரிந்து கொள்ளாம நான் போய் இருப்பேன். ஆனால் நான் பிறந்ததற்கான அர்த்தமே இந்த பூமியில இல்லாம போயிட்டு இருக்க ஆண்டவரே. ஆனால் எங்களையும் பார்த்து எங்களையும் அழைத்துக் கொள்ளத்தக்கதாக தருணத்தை கொடுத்து நீ அழைத்து வந்த கிருபைகளை நினைச்சு பார்க்கும்போது நான் சொல்லுவேன், அறியாத என்னையும் அழைத்திட்ட ஆண்டவர், புரியாத அன்பையும் நான் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரை. நான் அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா மற்ற எந்த காரியத்தையும் நினைக்க மாட்டேங்க. நான் காலையில சில உறவுகளை நினைச்சு கொண்டு வந்து பலிபீடத்துல ஏறும் போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னுடைய உறவு நான் மட்டும்தான். நான் அதை அப்படியே யோசனை பண்ணி கொண்டே இருக்கிறேன். பாஸ்டர் வாயிலிருந்து அந்த காரியங்கள் திரும்ப வந்து கொண்டே இருக்குது. ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. நம்ம இங்க அநேக உறவுகளை பார்க்கிறபடியினால்தான் விழுந்து போயிடுறோம். நீ உறவை பார்க்காத, உன்னை அழைத்த ஆண்டவருக்கு நேரம் ஓட்டம் இருக்கட்டும்.
நம்ம உறவெல்லாம் அவர் மட்டும்தான் ஆண்டவரே. என் உறவெல்லாம் நீ மட்டும்தான் ஆண்டவரே. இங்க நீ யார் மேல அன்பு வச்சாலும் அந்த அன்பு ஒரு நாள் உனக்கு வேதனையை கொடுத்துரும், துக்கத்தை கொண்டு வரும். நான் ஆண்டவர் மீது நீ வைக்கிற அன்பு ஒரு நாள் உன்னை சரிந்து விழவிடாது. அதை உன்னை தாங்கிடும், உன்னை தயவா நடத்திடும். இதோ வளைந்து கிடக்கிற உன் முதுகுகளை நிமிர்த்தி அநேகருக்கு முன்பாக உன்னை கம்பீரமாய் நடக்க செய்வது தேவனுடைய அன்பே. அந்த அன்பை நினைச்சு நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை இன்னும் நிரப்புங்க ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரை அன்பை ருசி பார்க்க வேணும்னா முதல் அனுபவம் வேதம் வாசிக்கணும். ரெண்டாவது அனுபவம் உன்னை எப்படியாவது முழங்கால் படிக்கிட செய்த ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நான் இயேசுவின் பிள்ளை, இதுக்கு மட்டும் நான் எனக்கு என்னுடைய பார்வையெல்லாம் உன் மேலதான் இருக்கணும் அப்படின்ற அந்த பக்குவத்தை கொடுத்துரும். மூன்றாவது காரியம் அங்கே வேதம் அழகா சொல்கிறது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே முழங்கால் அளவு, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் எப்படிதான் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக கடந்த நாட்களிலே எலிசாவை பார்த்தோம், எலியாவை பார்த்தோம். எலியாவின் வாழ்க்கையிலே அவர் நிறைவுக்குள்ளே வரும் பொழுது, நான் நேற்று வேதத்தை கொஞ்சம் வாசித்து கொண்டிருக்கும் போது ஒரு சில காரியங்களை ஆண்டவர் என் கண்களை திறந்து காமிச்சாரு. ஏன் எலியா போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே அப்படின்னு சொன்ன ஒரு காரியம் என் பார்வையில் தப்பாப்பட்டு இருந்தாலும் அதை ஏன் என்பதை ஆண்டவர் கொஞ்சம் வெளிப்படையா காண்பிக்கத்தக்கதாக என்னோடு கூட பேசின ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில வைப்பதற்கு முன்பாக, அவருடைய முடிவு மற்றொரு ஊழியக்காரனை, அதாவது ஆயத்தமுள்ள ஊழியக்காரன் என்ன பண்ணிச்சு, அந்த நிறுத்திச்சு. அல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய முடிவு என்னுடைய முடிவு வருகின்ற நாட்களுக்குள் நாம் கடந்து வந்துவிட்ட ஒரு காரியத்தை செய்யணும். உனக்கு அடுத்தது உனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை சுமந்து செல்லத்தக்கதாக நல்ல ஒரு மனுஷனை என்ன பண்ணும், அல்லேலூயா, எப்படியாவது உருவாக்கணும். எத்தனை உறவுகளை உருவாக்கினாலும் எத்தனை பேரை தாங்கினாலும் அவன் கடைசியா உன்னை பார்த்து என்னன்னு சொல்லுவான், அல்லேலூயா, என்ன சொல்லுவான், ஐயோ நீ நான் தாங்கினீங்க, என்ன நீ என்ன பண்ண எனக்கு அங்கே பண்ணும். அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அவர் என்ன பண்றாரு, கணக்கில் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ எத்தனை முறை தண்ணி கொண்டு கொடுத்துருப்ப, குடமா தூக்கி சுடு தனியா வச்சு கொடுத்தாலும் அவன் கேட்கிற கேள்வின்னா என்ன செஞ்ச, அது பொண்ணா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, எந்த உறவும் இதுக்கு பட்சம் இல்லை. அல்லேலூயா. நான் நினைக்க கூடாது இவங்க தான் என்ன தாங்குவாங்க சுமப்பாங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க. யாருமே கர்த்தர் ஒருத்தரை தவிர அவனை தாங்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, உண்மையாய் அறிந்து கொண்டவனுக்கு நல்லா தெரியும் அவரை தவிர உறவு யாருமே இல்லை. அல்லேலூயா. அப்போ அவருடைய அன்பு எப்படியாப்பட்டதுன்னா, நான் சின்னதா ஒரு காரியம் செஞ்சிருப்பேன், ரொம்ப சின்னதா குட்டியா செஞ்சிருப்பேன், ஒரு சொம்பு தண்ணி மூடு கொடுத்து பெரிய விஷயமா? நீங்க கேட்கலாம், பக்கத்துல கை கொடுத்துக்க, ஒரு சொம்பு தண்ணி மூடு கொடுக்குறது பெரிய விஷயமா? அல்லேலூயா. அப்படியா? என்னையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, கணக்கு வச்சு பார்ப்போம், ஒரு சொம்பு தண்ணி மூட்டை எனக்கு என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வைத்து பார்க்கிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேருக்கு எத்தனை காரியம் செஞ்சிருக்கோம், எத்தனை பேர் நினைச்சு பார்த்துருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நினைக்காதவங்களை நம்ம நினைச்சு என்ன பண்றோம், அப்படியே உருகி மெழுகாகி மெல்ட் ஆகி. கடைசியில் நேற்று ஒரு சகோதரி அது யூடியூப்ல அழகா பேசுனது, என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இவ்வளோ ரேட்டு, பீரோ இவ்வளோ ரேட்டு, ஏசி இவ்வளோ ரேட்டு, அது இவ்வளோ ரேட்டு, இது இவ்வளோ ரேட்டு. கடைசியாக ஒரு காரியம் சொன்னவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அல்லேலூயா. நம்முடைய வேலை என்ன, நான் அதிகமாக நேசிக்கிற, ஒருவேளை நான் இறந்துட்டேன்னு வச்சுங்களேன், பாஸ்டமாக வச்சுப்போம், இல்லை பாஸ்டமாக போனாங்கன்னா நான் என்ன வச்சுப்போம், நான் யாராக இருந்தாலும் சரி. இப்போ நான் அதிகமாக நேசிக்கிற ஒருத்தர் என் கல்லறையில் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது. ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் இங்கே புதைச்சிட்டாரு, இல்லை எங்கள் பாஸ்டர் இங்கே புதைச்சிட்டாருன்ட்டு பாஸ்டர் வாங்கி 10 நாளைக்கு உட்காந்து முடியுமா? அப்போ நம்ம உறவுடைய வேல்யூஷன் பாருங்க. என்னுடைய வேல்யூ என்ன தெரியுமா, மண்ணில் புதைக்கிற வரைக்கும் தான் நான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மன்னனா இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு முறை பார்ப்போம், அது வருஷத்துக்கு ஒரு முறை ஆயிடும். நம்ம வேல்யூஷன் போக மண்ணோடு மண்ணா போயிட்டு அவ்வளவுதான். நான் வச்சுக்கிற பொருளுக்கு கூட ஒரு வேல்யூஷன் உண்டு. அல்லேலூயா. ஆனா நான் எத்தனை பொக்கிஷமா பார்த்து என்னை என் சரீரத்தை
அப்படியே உழைச்சி கொட்டி என் வேர்வையெல்லாம் ரத்தமா போனாலும் நான் பார்த்த உறவுகள் எனக்கு கடைசியா கொடுக்குற வேல்யூஷன் என்னதான்? கடைசி ஒன்றும் இல்லை, நம்ம புதைச்சோனையுமே காரியம் முடிஞ்சிச்சு, அல்லேலூயா, வந்துடுவாங்க. நான் யாரையும் குற்றப்படுத்த சொல்ல, நம்முடைய வாழ்க்கை நிலை இதுதான். நான் அது கொண்டு யாரு மேல அன்பு வைக்காதீங்கன்னு சொல்லுவேன். அன்பு அளவா இருக்கட்டும். அந்த அன்பு அளவுக்கு மீறி போச்சுன்னா ஆண்டவரை தவிர யார் மீது நீ அதிகமா அன்பு வைக்காத. அது உன்னை உடைச்சிடும். ஒண்ணு தேவனுக்கு பிரியமில்லாதபடிக்கு உன்னை நடத்திடும். உன் உறவுகள் எல்லாம் தேவன் மேல, ஆண்டவரே என் உறவு நீதான், ஆண்டவரே என் கணவன் நீதான், என் மனைவி நீதான், என் நேசர் நீதான், என் தம்பி நீதான், என் தங்கச்சி நீதான், என்னுடைய நண்பர் எல்லாமே நீதான் ஆண்டவரே. எந்த மனுஷன் அவரை நேசிக்கிறானோ, அல்லேலூயா, அவன் என்னைக்குமே கலங்க அடைய மாட்டான். அவன் முகத்துல சிரிப்பு என்னைக்குமே இருக்கும். ஏன்னா அங்கிருந்து எதிரடியா ஒரு காரியமும் வரப்போறது கிடையவே கிடையாது. அவர் உன்னை அதிகமா நம்புற. நீ நேசிக்க 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 ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு அதிகமா நம்பிடுவார். அந்த நம்பிக்கை சத்துரு வந்தா கூட சொல்லுவார், ஆண்டவரே நீ உன சோதிச்சு பாரு. அவன் என்ன சொல்ல மாட்டான், ஒரு நாள் என்னை தூஷிக்கிற வார்த்தையை பேச மாட்டான். அதனாலதான் மனைவியை விட்டு சத்துரு சோதிக்கிறா. யோபு சொல்றா, கர்த்தரிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ள கூடாதோ. பைத்தியக்காரி பேசுறது மாதிரி பேசாத. அவருடைய அன்பை காட்டிலும் வேற, அவருடைய நடத்துதல் உன்னை காட்டிலும் வேற, அவருடைய நேசம் மற்ற எல்லாரை காட்டிலும் வேற. என் 10 பிள்ளைகளை இழப்பது எனக்கு பெருசு இல்லை, என் நேசரை இழக்காதபடிக்கு நான் இருப்பது எனக்கு பெருசு என்று யோபு அன்னைக்கு என்னைக்குமே நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, அவர் மீது வைத்த அன்பு அவரை அதிகமா சேர 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 ஒரு காரியம் முடிஞ்சது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை சோதிச்சு பாரு. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவன் ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். அவர்கள் நண்பரிடத்துல போய் சொல்றாரு, ஆண்டவரே யோபு பேசுன மாதிரி நீங்க பேசுனீங்களா? அல்லேலூயா. அவரை நேசிக்கிற அன்பை யோபு இடத்துல ஆண்டவர் பார்த்துட்டாரு. உன்னிடத்துல என்னிடத்துல நீங்க பார்க்கல, அதனால ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அங்கே நடக்கின்ற காரியம் பாருங்க. அங்கே இடுப்பளவா இருந்த போது அவன் ஓட்டம் தேவனுக்கு பிரியமா இருந்தது. எந்த இடத்துலயுமே கர்த்தரை கெட்டிச்சேருங்க 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 இது சிதறி கடந்த ஜனங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் சேர்க்கின்ற வேலையாய் இருந்தான். நம்ம எத்தனை பேரை தேவனுக்குள்ள சேர்த்துட்டோம் நினைக்கிறீங்க? நம்மளாலேயும் கொஞ்ச நேரம் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல பிரதர், நினைக்கல. மணிக்கணக்கா மற்றனோடு கூட பேசுறதுக்கு இருப்போம், ஆனா கர்த்தரை தேடுறதுக்கு என்னால என்ன பண்ண முடியல, இருக்க முடியல பிரதர். ஏன்னு தெரியல. ஏன்னா அவர் மேல அன்பு வச்சுட்டுனா நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. அன்பு என்ன நினைச்சபடினால அவர் ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி என் ஓட்டத்தை தொடர்ந்து தேவனுடைய அன்பின் மொத்தமா ஓடக்கூடிய நல்ல ஒரு ஊழியக்காரனை நான் நியமிக்கணும். கர்த்தர் ஒரே ஒரு ஆக்ஷன் கொடுக்கிறாரு. ஸ்ட்ரைட்டா போ, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறான். அவன் நான் கேட்ட எதையும் விட்டு வந்துடுவான். நாம மேல அன்பு வச்சுக்கிறேன் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எதையும் விட்டுருவான். அல்லேலூயா. விட்டான், கடந்து வந்தான். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினா எல்லா இடத்திலும் இரட்டத்தனையா தான் காரியத்தை செஞ்சான், முடிச்சான். அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. அல்லேலூயா. அடுத்த கட்டம், ஆண்டவர் அங்கே அளந்து போகிறார் இடுப்பளவு. 4வது பகுதிகளை கடந்த பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழம் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அல்லேலூயா. 4வது அனுபவத்திற்கு கடந்து வரும் பொழுது 5வது வசனத்தை வாசிக்குமா இப்போ. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார்.
அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணி எப்படிதான் நீச்சல் ஆழம். அல்லேலூயா. நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. நீச்சல் ஆழமாச்சு, கடக்க முடியாத நதி. அந்த அபிஷேகம் உன்னை அபிஷேகத்துல அப்படியே நிக்க வச்சுட்டே இருக்கும். அது ஒரு நாள் அந்த அபிஷேகம் உன்னை விட்டு போகாது. அந்த அனுபவத்தை கத்துக் கொடுக்கிறேன். அந்த அனுபவம் எப்ப வரணும்னு சொல்றேன். ஆனா இந்த 3 காரியங்கள் என் வாழ்க்கையில் நிச்சயம் வந்தே ஆகணும். முதல் பகுதி என்னது? கணுக்கால் அளவு அனுபவம் என்னது? வேத வாசிப்பு, தேவனோடு கூட ஜெபித்து இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உறவுல ஆரம்பம். 2வது முழங்கால் அளவு. அது என்ன? தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே உன்னை எல்லா நேரத்திலும் நோக்கி பார்ப்பம்பா. எனக்கு இன்னல்கள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், சந்தோஷம் வந்தா மட்டும் இல்ல, துக்கம் வந்தாலும் சொல்லலாம். துக்கம் வந்தா நோக்கி பார்ப்பான், சந்தோஷம் வந்தா அல்லேலூயா. துக்கம் வந்தா முழங்கால் படிவிடுவேன், அழுவேன், முழங்கால் படிடுவேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், உருளுவேன், பரலுவேன். அல்லேலூயா. ஆனா சந்தோஷம் வந்தா, சந்தோஷம் தானே பண்றோம். கொஞ்சம் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை பாராட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அழகிய பார்த்து என் பிள்ளை அழுவுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் ஊட்டிடுவார். திருப்தி ஆனவனே நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்க? ஒண்ணு இன்னும் ஆண்டவர் அதிகமா தேடுவேன் பிரதர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. 5 அப்பா கொண்டு அத்தனை 1000 பேரை போஷித்தாரு. அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. 10 பேரும் போயிட்டா, ஒருத்தர் ரிட்டர்ன் வந்தா எதுக்கு சொல்லுங்க? நன்றி சொல்ல. 9 பேர்ல யார் இருக்க விரும்புறீங்க? அந்த ஒருத்தரா இருக்கணும் யார் நினைக்கிறீங்க? அவன் எப்படிப்பட்ட மனநிலை உள்ள தெரியுமா? யோபு போல கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு நான் தீமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தம். அதுக்கும் கேட்டுவேன். கொஞ்சமாவது கண்ணத்தை கொடுக்கிறோமே, அடிக்கும் போது என் முதுவை காட்ட மாட்டேன்றோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் போது என்ன பண்றோம்? கொஞ்சிங்க எஜமானனே. அல்லேலூயா. பாட்டெல்லாம் பாடுவோம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் நாடி வாடி யாருக்கு கேள்வி தெரிவிச்சுக்கிறேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி வாழ்க்கிற ஆண்டவர் சமூகத்துல 1 மணி நேரம் என்ன பண்ண முடியல. யாருக்கு உழைக்கிற? யாருக்கு கணக்கு கொடுக்கிற? கேள்வி கைவிச்சுக்கொள்ளுங்க பிரதர். ஓடி ஓடி உழைக்கிறது யாருக்கு? ஆனா யாருக்கு சொல்லுவான்? ஆண்டவரே உனக்காக. ஆண்டவரே யாருக்காக? நான் வசந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டேன், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உனக்காக ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாடி ஓடி உழைத்திடுவேன். இப்ப சொல்லுவாமா? அழைத்தீரே உம் சேவைக்கு என்னை. பகல்ல கை கொடுத்துல யாருக்கு உழைக்கணும்? உழைக்கணும்னா நான் ஊருக்கு உழைச்சிருக்கிறேன். உயிர் வாழறதுக்கு காரணம் யாரு? அதில் பாஸ்டர் அழகா சொல்லி கொடுத்தாங்கல்ல, நம்ம யாரு உயிர் வாழறதுக்கு அப்படிதான் காரணம். காரணம் கர்த்தாவை விட்டோம். இப்ப ஓடி உழைக்கணும். யாருக்கு தான் உழைக்கணும்? 6 நாள் யாருக்கு? எனக்கு.
ஆண்டவர் 7 நாளும் உனக்குதான். அவர் உழைச்சார்னா உனக்காக பூமி, வானம், நீ குடிக்க தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு, ஆகாரம், உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு, உனக்கான ட்ரெஸ்ஸு, நீ என்ன கலரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிந்திச்சு உனக்காக. ஆனா 6 நாள் பக்கத்துல கை வச்சு சொல்லி அது எனக்காக. 7 ஆனாலும் அதுவும் எனக்காக தான். 1 மணி நேரம் அட்டெண்டன்ஸ். ஆனா பாட்டு பாடும்போது என்ன சொல்லுவேன், 24 நாட்கள் எல்லாம் நான் ஓடி உழைக்கிறேன்பா. ஏன் சொல்லுங்க? இல்ல, நம்ம சத்ருவானவன் நம்ம சிந்தையை மாத்திட்டான். தான் அந்த காரியத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க. நீ ஓடி உழைச்ச காரியம்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது? உருவாக்கி கொடுத்த காரியம்லாம் பிரயாசப்பட்டு மணிக்கணக்கில் சகோதரிகளா சாப்பாடு செய்வீங்க. மனுஷன் வந்து உட்காந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க இருதயம் நிச்சயமா எவ்வளவு காயப்படும். அந்த ஒரு வார்த்தையை மாத்தி சொல்லணும். அந்த குறையே இருக்கட்டுமே, மாத்தி சொல்லும் போது அந்த இருதயம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா இந்த சந்தோஷம் எப்படி இருந்தமா, நீ நீடிய நாட்களா நித்தமும் தேவ சமூகத்துல கடந்து போகும்போது ஆண்டவர் உன்னை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக என்னைக்கோ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தியம்மா, என்னைக்கோ ஊழியத்தை தாங்கடியம்மா, என்னைக்கோ ஊழியத்துக்காக ஓடுனியம்மா, என்னைக்கோ ஊழியத்துக்காக வைராக்கியம் பாராட்டிய, எப்படியாவது இயேசுவை குறிச்சு 4 பேருக்கு நான் சொல்ல நினைக்கிறிய நினைவுகளை ஆண்டவர் அறிந்தா, நீ ஓடுகின்ற ஓட்டம்னா எந்த மனுஷனுக்கு ஓடினாலும் அது விருதா. நீங்க உயிர் வாழ நாட்கள்ல நான் ஓடி உழைச்சுவேன் அப்படின்னு நீ யாருக்கு தெரியுமா சொல்லணும்? உன்னை அழைத்த, உன்னை பாதுகாத்த, இம்மட்டும் உயிரை கொடுத்து பிரயாசப்பட்டு காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்கோசம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற. ஆனா உங்களுக்கு பிரதிபலன் என்னவோ துக்கமும் துயரமும் தான். துக்கம் தான், துயரம் என்னால சொல்ல முடியாத அளவுக்கு வலிக்குது பிரதர் என் இருதயம். நான் கஷ்டப்படுறேன், என் ரத்தத்தை சிந்தி கஷ்டப்படுறேன். ஆனா புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் யாருக்கு பிரயாசப்படுறேனோ அவங்களே நான் புரிஞ்சு கொள்ளையே. இப்ப சொல்லு, நான் உயிர் வாழுற நாட்கள் எல்லாம் ஓடி உழைப்பேன் ஆண்டவரே. எதற்கு தெரியுமா? அழைத்தீரே உம் சேவைக்கு. நான் எதை செஞ்சாலும் கணக்கு வைக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவருக்காக நான் ஓடினேன்னா அது எதையுமே வீணா விருதா போகாது. அது எனக்கு இருதயத்தை வேதனையை கொடுக்காது, துக்கத்தை கொடுக்காது. அது மறுபடியும் என் தேவ ராஜ்யத்தில் ஓடத்தக்கதாக சந்தோஷத்தை கொடுத்துரும். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் சொல்லுங்க, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நான் ஓடி உழைத்திடுவேன்.
சொல்லுங்க, அவரை பார்க்கத்தக்கதாக என் இருதயம் ஏங்கத்தக்கதாக அவரே நான் அதிகமா நேசிக்கிறேன். நிறைய இருதயத்துல திருட்டுத்தனத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆனா ஏங்குற சில இருதயங்களையும் இங்க பார்க்கிறேன். அந்த மகிமையின் ராஜா எத்தனை அழகா இருப்பாரு. அவருடைய முக சாயல் எப்படி இருக்கும்? நான் எப்ப நினைச்சேன்னா முக சாயல் எப்படி இருக்கும்? முக சாயல் எப்படி இருக்கும்பா? நீ எப்படி இருப்பீங்க ஆண்டவரே? 16,000 பேர்கள்ல சிறந்தவர் என்று உன்னை சொல்லுகிறார்களப்பா. ஆண்டவரே, நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க கண்கள் எப்படி இருக்கும்? உங்க கண்ணங்கள் எப்படி இருக்கும்? உங்க உதடுகள் எப்படி இருக்கு ஆண்டவரே? ஒருவேளை நீங்க எங்களையே நோக்கி கொண்டிருந்த இதெல்லாம் நீந்தி நீந்தி முழுகத்தக்கதாக அனுபவம். அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். அந்த மகிமையின் ராஜாவனை பார்க்கணும். எப்போது உம்மை காண்பேன்? அதை பார்த்து சொல்லுவோமா? எப்போது உம்மை காண்பேன்? ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். நீங்க உலகத்துல பார்க்கிற எந்த சிலையாகட்டும், எந்த போட்டோவாகட்டும், ஜீசஸுடைய உருவம் பொறிக்கப்பட்ட 6 அடி சிலையாகட்டும், அதுல பார்க்கிறது இயேசுவினுடைய முகம் அல்ல. அவர் முகம் மகிமை நிறைந்தது. அவர் முகம் காணக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கின்றவர். அவர் அவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற பிள்ளைகள் நீந்தி நீந்தி மறுபடியும் பார்க்கிறாங்க. அந்த பிரசன்னம் எப்படி தெரியுங்களா? ஸ்தேவான் மீது கல்லை கொண்டு எறிகிறாங்க. அவர் முகத்தை பார்த்துட்டான். கல்லை அவருக்கு தெரியல, கர்த்தருடைய முகம் அத்தனை மகிமையாய் தெரிகிறது. வலி தெரியல, வேதனை தெரியல, மகிமை தருவா. இந்த மகிமை தருது. பிதாவின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறவருடைய முகம் தெரிகிறது. எப்போது உங்களை காண்பேன், எப்பொழுது உங்களை காண்பேன், அந்த அபிஷேகம் என்ன முழுகி 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 நீங்கத்தக்கதாக. எப்போது உம்மை காண்பேன். ஒருத்தர் அதிகமா நேசிச்சுட்டுனா காலையில எப்ப விடியும், எப்ப பார்ப்போம், எப்ப விடியும், அவங்க முகத்தை எப்ப பார்ப்போம். அதிகமா நேசிக்கிறவங்க பார்த்தா அப்படிதான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். எப்போ வருவாங்க, எப்போ பார்ப்போம், அந்த முகத்தை எப்போ பார்ப்போம். இப்ப எத்தனை பேர் ஆண்டவர் உண்மையே நேசிச்சீங்கன்னா இருதயத்திலேயே கண்ண எதிர்மா இருக்கும். ஆண்டவரே, இந்த இருதயத்தை உண்டாக்கினவரை நான் எப்போ பார்க்க போறேன் ஆண்டவரே? என்னை தெரிந்து கொண்டவர் எப்ப பார்க்க போற ஆண்டவரே? காணாத கழுதையை தேடி வந்து ஆண்டவரே, உன்னுடைய முகத்தை எப்ப பார்க்க போற? எப்போது உம்மை காண்பேன், ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானே, என் இயேசு ராஜனே,
தேவ பிரசன்ன மூடுக்குன்னா இருக்கைக்கும் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. எப்ப வர போறாரு, எப்ப தரிசனம் கிடைக்க போகுது, எப்ப அந்த கண்ணை பார்க்க போறேன், எப்ப அந்த முகத்தை பார்க்க போறேன், எப்ப அவருடைய பார்க்க போறேன், எப்ப அவருடைய பிரசனத்தை உணர போறேன் நினைக்கிறது மட்டுமே தேவ சமூகம். இங்க வந்தா முடிப்பானா இல்லைன்னு தெரியல. 11 காலுக்கு காசு வேற கொடுத்துருவான்னு நினைச்சேன்னா உள்ள வேற யாரோ ஒரு ஆவி உன்னை ஆளுகை செய்யுது. நல்ல புரிஞ்சு தேவ சம்பந்தம் ஏக்கத்தோடு கூட வரணும். ஆண்டவரே உன்னை பார்க்கணும், ஆண்டவரே என் மனவாளனை பார்க்கணும், ஆண்டவரே 14,000 பேர்களில் சிறந்தவரை பார்க்கணும், உலகத்தை உண்டாக்கினவரை பார்க்கணும், சிருஷ்டியை படைத்தவரை பார்க்கணும், மகிமை நிறைந்தவரை பார்க்கணும், என்னை ஆளுகை செய்கின்றவரை பார்க்கணும், அவர் முகத்தை பார்க்கணும். அப்படி நினைப்பதுதான் 4வது ஸ்டேஜ். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதி. அங்க கடந்து போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னா ஆண்டவரை பார்க்கணும் 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 பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்த ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் வந்துட்டேன்னா உன் பார்வையெல்லாம் கர்த்தரை பார்க்கணும், பரிசுத்தரை பார்க்கணும், என்னை உண்டாக்கினவரை பார்க்கணும், பார்க்கணும், அவர் முகத்தை பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை ரசிச்சு பார்க்கணும், நான் பார்க்கணும், அவர் முகத்தை பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை ரசிச்சு பார்க்கணும், நான் பார்க்கணும், அவர் முகத்தை பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை ரசிச்சு பார்க்கணும். ஒண்ணுமில்ல என்னையும் உதவிட என்னையும் தூக்கி எடுக்கணும், நான் பார்க்கணும், அவரை பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை ரசிச்சு பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை ரசிச்சு பார்க்கணும். பக்கத்துல கேச்சு நல்லா குடிக்க சொல்லு, வேற ஒருத்தரையும் பார்க்காத. அதனாலதான் உன் எண்ணெய் சதறுது, உன் புத்தி பெறலுது, இங்க வந்து எப்ப கூட இறங்கும்னு நினைக்குது. ஆண்டவரை பார்க்கணும்னு நினைச்சா சேவர் பார்க்கணும். அடிபட்ட போதும் ஆண்டவர் முகத்தை பார்க்கணும். கல்ல கொண்டு அடிச்சாலும் கண்டபடி திட்டினாலும் உமத்தான் நானு நோக்கி பார்க்கணும். கல்ல கொண்டு அடிச்சாலும் கண்டபடி திட்டினாலும் உமத்தான் நானு நோக்கி பார்க்கணும். கல்ல கொண்டு அடிச்சாலும் கண்டபடி திட்டினாலும் உமத்தான் நானு நோக்கி பார்க்கணும், உன்னை ரசிச்சு பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை ரசிச்சு பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை நான் பார்க்கணும், அவரை ரசிச்சு பார்க்கணும். சிறந்தவர் நீரையா, உயர்ந்தவர் நீரையா, உமையே நான் நோக்கி பார்க்கணும். சிறந்தவர் நீரையா, உயர்ந்தவர் நீரையா, உமையே நான் நோக்கி பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை ரசிச்சு பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை பார்க்கணும், நான் பார்க்கணும், அவரை ரசிச்சு பார்க்கணும். இப்படி நினைச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு வரும். நான் நீந்தி நீந்தி முழுகிறேன் ஆண்டவரே, நான் அதே இடத்துல தான் இருக்கிறேன், அது எனக்கு இன்பமா இருக்குது. கடக்க கூடாத நதியா இருக்குது அந்த நதி. அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டேன் சந்தோஷம் வர மாட்டேங்குது. சில இடத்துல எங்க அப்பா சின்ன வயசுல என்னை கூட்டு போவாரு, நான் போயிருக்கேன். அங்க போனா 3 வாட்டி எப்படி அங்க போய் ஆகணுமா. எந்த இடம் நான் சொல்ல விரும்பல, ஒரு போனவங்க தெரியும். போனோடனே குள்ளா வச்சு திருப்பிடுவான். அல்லேலூயா. கல்ல பாக்குறதுக்கே அல்லேலூயா. நான் 16,000 பேர்களிலே சிறந்தவர் ஆண்டவரே, நீ மீறி புஷ்பம் என்று சொல்லப்படுகின்றார்கள் ஆண்டவரே. புறாவை போல
தங்கி இருக்கிற உங்களுடைய மகிமை பார்க்கணும் ஆண்டவரே. மேகத்துல கடந்து வந்த அபிஷேகத்தை பார்க்கணும், நாம் பார்க்கணும், உம்மை பார்க்கணும், நாம் பார்க்கணும், உம்மை ரசிச்சு பார்க்கணும், நாம் பார்க்கணும். விலையின்றி மீட்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. யாரை பார்க்கணும்? நான் பார்க்கறதுலாம் இங்க வந்து இவங்களை பார்த்து அவங்கள பார்த்து ஆவி இல்லாதவங்கள பார்த்து அபிஷேகம் இல்லாதவங்கள பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியில கர்த்தரை பார்க்க மாட்டேன்றேன். ஆனதில்ல கண்ணு முன்னா யாரதான் பார்க்கணும்? துதிக்கி பாத்திரரே, துயாதி துயவரே, உமையே அனுதினமும் நோக்கி பார்க்கணும். துதிக்கி பாத்திரரே, துயாதி துயவரே, உமையே அனுதினமும் நோக்கி பார்க்கணும். ஐயா உம்மை பார்க்கணும். துதிக்கி பாத்திரரே, துயாதி துயவரே, உமையே அனுதினமும் நோக்கி பார்க்கணும். ஐயா உம்மை பார்க்கணும், நான் பார்க்கணும். ஐயா பார்க்கணும், நான் பார்க்கணும். உம்மை ரசிச்சு பார்க்கணும், நான் பார்க்கணும். ஐயா பார்க்கணும், நான் பார்க்கணும். உம்மை ரசிச்சு பார்க்கணும். இந்த நான்காவது அனுபவம் எப்படின்னா, பார்க்கணும்னு நினைப்போம், அதே இடத்துல நினைப்போம். அல்லேலூயா. பார்க்கணும்னு நினைப்போம், அதே இடத்துல மறுபடியும் திரும்பி ஆண்டவரே நான் பார்க்கணும், திரும்ப பார்க்கணும். நீ முழுகி எழுந்திருப்ப, மறுபடியும் ஒரு தரிசனம், மறுபடியும் முழுகி எழுந்திருப்ப ஒரு தரிசனம். முதல் முறை பார்த்தது மேல இரண்டாவது முறை அனுபவம் இருக்காது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒரு 1000 முழம் அளந்தாரு, அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. கடக்க கூடாத நதியிலே நடக்க விரும்புகின்றவர்கள் மட்டும் என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் பார்க்கணும், நான் ருசிச்சு ரசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே 14,000 பேர்கள் சிறந்தவரை பார்க்கணும், தேவ தூதர்கள் போற்றுகின்றவரை பார்க்கணும், சேரு பெண்கவர்கள் துதிக்கின்றவரை பார்க்கணும், மகிமை நிறைஞ்சவரை பார்க்கணும், ஏசையா பார்த்தவரை நானும் பார்க்கணும். அந்த அனுபவம் கடக்க கூடாது, அந்த இடத்த விட்டோம்னால தாண்ட முடியாது. பார்க்கணும் 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 பார்க்கணும். எவ்ரி டே ஐ வில் வாட்ச், எவ்ரி டே ஐ வில் வாட்ச், எவ்ரி டைம் ஐ வில் வாட்ச், எவ்ரி மினிட்ஸ் ஐ வில் வாட்ச். அல்லேலூயா. பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். ஆண்டவரே ஒன்றுமில்லா கழுதையை தெரிந்து கொண்டீரே, உன்னை பார்க்கணும். உதவாத என்னையும் தெரிந்து கொண்டீரே, நான் போன பார்க்கணும். ஒன்றுமில்ல கழுத என்ன தெரிந்து கொண்டீரே, உதவாத என்னையும் தெரிந்து கொண்டீரே. ஐயா உம்மை பார்க்கணும். ஒன்றுமில்ல கழுத என்ன தெரிந்து கொண்டீரே, உதவாத என்னையும் தெரிந்து கொண்டீரே. ஐயா உம்மை பார்க்கணும், நான் பார்க்கணும். பார்க்கணும், நான் பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். சொல்லுமா, நான் பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும், 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 நான் பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். கடக்கக்கூடாத நதியில இருக்க எத்தனை பேருக்கு விருப்பம்? அல்லேலூயா. இது கடக்கக்கூடாத நதி. மறுபடியும் ஆண்டவரை பார்க்கணும் 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 பார்க்கணும். ஆனா இந்த இடத்துக்கு வரணும்னா மொத்த 3 இடத்தினுடைய நிறைவு உங்ககிட்ட இருக்கணும். ஆண்டவர் முதல்லயே என்ன பண்ண மாட்டாரு, எனக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தாரு. ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன குழந்தை, ஆண்டவருக்குள்ள சின்ன குழந்தை, அப்ப எனக்கு 27 வயசு இருக்கும். அன்னைக்கு எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. நான் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்துல, ஒருவேளை அன்னைக்கு அறியாத பிள்ளையா இருந்திருப்பேன். ஏசப்பா குறிச்சு தெரியாது, ஆனா உலகத்து கடவுளை குறிச்சு எல்லாம் தெரியும், டீட்டெயிலா சொல்லுவேன். அம்மாவுடைய பக்தன் நான். அல்லேலூயா. அன்னைக்கு ஆனா கேள்வி கேட்டதும் உண்டு, அம்மா இல்லாம சன் எப்படி வர முடியும்? ஆனா என் புத்தியை தெளி வைத்தது தேவ திட்டமே. அம்மாவே வர வச்சது சன்னதாண்டா. அல்லேலூயா. அம்மாவை உருவாக்கினதே அவர்தான்.
தனக்கென்று ஒரு சரீரத்தை பூமியில உண்டாக்கி முதல்ல கொடுத்துட்டு பின்னாடி வருவார்கள். அல்லேலூயா. அப்படிலாம் இருந்த ஆள் தான் அன்னைக்கு நான் தரிசனம் பார்த்தேன். அன்னைக்கு காலையில உபவாச கூட்டத்துல முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தாங்க நினைச்சு கொண்டு ஜபம் தான் நடந்தது. ஆராதனை நடக்கிற ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. 2 கால்கள் அழகான அந்த சிகப்பு நிறத்துல இருக்கிற அழகான கால்கள். அந்த கால்களை பார்க்கிறேன். கட்டப்பட்ட வார்க்கச்சைகள் கட்டப்பட்ட கால்கள். பிரவுன் நிறத்துல அந்த வார்க்கச்சை இருக்குது. அழகான அந்த வெண்மை நிற பாதத்தை அந்த கால்களை பார்க்கிறேன். அந்த நகங்களின் ஓரங்களிலே ரத்த நாணங்கள் நடுவதையும் பார்க்கிற அத்தனை மகிமை நிறைந்தவர் அந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வரார். வார்க்கச்சை அணிந்தவருடைய கால்களின் பாத படிகளை பார்க்கிற அது அப்படியே நடந்து வருது. அது அப்படியே நான் முழங்கால் படித்து நிற்கும் போது என் பக்கத்துல ஒரே ஒரு நிமிடம் நான் நிற்கும் போது அந்த கால்களை பார்க்கிறேன். அந்த கால்களின் நக கண்கள் ஓரத்திலே ரத்த நாணங்கள் நவர்வதை அப்படியே பார்க்கிற. ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே இதுன்னு கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அந்த கால்கள் பலிபீடத்திலே ஏறுவதும் ஏன் திரும்பி நின்று ஜனங்களை பார்ப்பதை போல அப்படியே மறைந்து போனதை நான் பார்த்தேன். அத்தனை மகிமை அந்த கால்களிலே அத்தனை மகிமை இருக்குன்னா ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நான் தரிசிக்கிறேன். அத்தனை மகிமை நிறைந்தவர், அத்தனை மகிமை நிறைந்தவர். பார்க்கக்கூடிய அந்த நாட்களை போராண்டவர். இதுவே பாக்கியம் நினைச்சிட்டேன். இதுவே பாக்கியம் ஆண்டவர். மார்க்கட்சியை அவிழ்ப்பதற்கு பாத்திரவான் இல்லை என்று யோவான் சொன்னாரு. மார்க்கட்சியோடு கூட பாதத்தை பார்த்துட்டேன்னு ஆண்டவர். இதுக்கு மட்டும் நான் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது இந்த பூமியில? அத்தனை அழகு நிறைந்தவர். ஆரம்ப காலகட்டத்திலே அவருடைய தரிசனத்தை கண்டபோது நான் வியந்து போனேன். எனக்காக அதற்கு பிற்பாடுதான் தெரியும் சிலுவை சுமந்த பாதம் அதுவே, சிலுவை சுமந்த பாதம் அதுவே. எனக்காக ஆணிகள் கடாவப்பட்ட பாதம் அதுவே. இந்த வார்க்கச்சையோடு கூட அந்த பாதத்தை நான் பார்க்கிறேன். அந்த நக கண்கள் அத்தனை அழகு, அத்தனை அழகு, அத்தனை அதை சொல்லி முடியல என்னால. அத்தனை அழகு. இந்த மேன்மை நிறைந்த காரியத்தை தாண்டி போக முடியல. இந்த தரிசனம் என்னை தாண்டி போகல. மறுபடியும் 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 அதே காரியம் கண்கள்ல மறுபடியும் மறுபடியும் வர ஆரம்பிச்சது. 4வது அனுபவம் உன்னை அந்த இடத்தை விட்டு தாண்ட விடாது. அதுக்குள்ளே இருக்கும்போது அந்த அனுபவம், அந்த இன்பம் இந்த உலகத்துல எதிலையுமே கிடைக்காது. உலகத்துல எதிலையும் கிடைக்காது. எந்த அன்பிலையும் கிடைக்காத ஒரு அன்பு அவர் பார்ப்பது. வேதம் சொல்லுகிறது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. கடக்க முடியலப்பா, கடக்க முடியல. அந்த இடத்த கடக்கவே முடியல வாழ்க்கையில. இன்னும் அது அடையாளம், இன்னும் அது அடையாளம். கடக்கக்கூடாத நதி உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அந்த அடையாளம் என்னன்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சொன்னாண்டவரே அந்த அடையாளத்தை காட்டுங்க. மறுபடியும் வருகின்ற வாரத்துல இதே ஆழத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எல்லா தேவ சுமதலை போகும். நம்ம அவசரத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு இல்லையோ, மனுஷனாகி எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவரோட சொல்றேன், ஆண்டவரே அந்த 4வது அனுபவம், முதல் அனுபவம் கணக்கால் அளவு அதை நீங்க மறந்திருக்கலாம். முழங்கால் அளவு இயேசுவை ஞாபகம் வச்சுக்கோ. கணக்கால் அளவுன்னு சொல்லும் பொழுது உனக்கு வேத வாசிப்பு ஞாபகம் இருக்கணும். தேவனோடு கூட நான் பழகுகின்ற அந்த புது அனுபவம் ஞாபகம் இருக்கணும். முழங்கால் அளவு என்ற போது கெத்செமனே பூங்காவும் அவர் முழங்கால் படிக்கிட்டதும் உனக்கு ஞாபகம் வந்துடணும். இடுப்பளவு என்று சொன்ன போது ஆயத்தம் உள்ள எலியா அவனுக்கு ஞாபகம் வரணும். நீச்சல் ஆழம் என்று சொல்லும் பொழுது கடக்கக்கூடாத நதி உனக்கு ஞாபகம் வரணும். அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் உனத்தோடும். நீ அந்த இடத்த தாண்ட முடியாது. மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும்னு என்ன வந்து ஆண்டவரை பார்க்கணும், நான் பார்க்கணும், மறுபடியும் பார்க்கணும்.
பார்த்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. நான் பார்த்து கொண்டே இருக்கணும். உன் பிரசன்னம் என்ன நிரப்ப 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 நான் பார்த்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. அந்த இடத்த நான் ஆண்டவரை மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும் ஆண்டவரை. எல்லாம் தேவ சமூகத்தில் இருந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் தேவன் இடத்துல ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை. எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்து ஒருத்தரையும் பார்க்க வேணாம். நான் பார்க்கணும், அவரை பார்க்கணும், நான் அவரை மட்டுமே பார்க்கணும். ஆனா அதற்கு முன்னால கடக்கக்கூடாத அந்த அனுபவத்தை இதோ தலைமுறை உணரணும் ஆண்டவரே. இந்த பிரச்சனத்தை உணரணும். கடைசி எல்லா வரைக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் படங்கள், கடைசி எல்லா வரைக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் படங்கள் ஒப்புக்கொடு ஆண்டவரே. அபிஷேகம் உன்னை தொடரும் பொழுது அந்த காரியம் வாழ்க்கையில நடக்கும். பிரசன்னத்தை உணரு, பிரசன்னத்தை உணரு. ஆண்டவர் சொல்றாரு, பிரசன்னத்தை உணரு. சிலருக்கு ஒருவேளை புரியல. ஆண்டவருடைய சோகோட ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே? ஏதோ பாஷை பேசுறாங்களா, புரியல ஆண்டவரே. ஆண்டவரை பார்க்கணும். ஆவியில நீ அபிஷேகத்துல பேசுற, ஆவியில பரலோக பாஷை பேசுற, அது எதுவுமே இல்லை. ஒருவேளை இந்த பூமியில ஆங்கிலம் பேசுறவங்களை பார்க்கலாம், தெலுங்கு பேசுறவங்க, ஹிந்தி பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க, இது பரலோக பாஷை. எத்தனை பேருக்கு இந்த பரலோக பாஷை வேணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் வலது கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி இப்ப ஏசப்பா கிட்ட உங்ககிட்ட ஆண்டவரை என் கையை பிடிச்சுக்கோங்க, என் கையை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரை, என் கையை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரை. அந்த கடக்கக்கூடாத நதியின் அபிஷேகம் என் மேல கடந்து வரத்தக்கதாக என் வலது கையை பிடிச்சுக்கோங்க. இடது கையை உயர்த்தி காண்பி, இடது கையை உயர்த்தி காண்பி, உயர்த்தி காண்பிச்சு ஆண்டவரோட சொல்ல, ஆண்டவரே ஆவியானவரே உங்க பிரசன்னத்தாலே கொள்ளுங்கப்பா. அவனோட உன் பிரசன்னத்தின் அபிஷேகம் நடப்பட்டும், அது சிந்தைக்கு கடந்து வரட்டும். ஒரு புறத்துல ஆவியானுடைய அபிஷேகம் உன்னை இருக்குது, இன்னொரு புறத்துல இயேசுவானவருடைய அபிஷேகம் உன்னை மறுபடியும் கடக்க கூடாத அந்த நதி அண்டையில அவர்கள் 2 பேரும் உன்னை கொண்டு போறாங்க. ஒருத்தரையும் பார்க்காத, அவங்க 2 பேர் கரத்தை நிப்பாங்க. ஒருத்தருடைய கரை அபிஷேகமா இருக்குது, ஒருத்தருடைய கரை அடையாளமா இருக்குது. அடையாளத்தின் கரத்தையும் அபிஷேகத்தின் கரத்தையும் நீ பார்த்தனா இங்க யாரையும் பார்க்க மாட்டேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அவங்க 2 பேர் கரத்தை பிடிச்சுக்க, கெட்டிமா பிடிச்சுக்க. அவங்க கரத்தை பற்றி பிடிக்கத்தக்கதாக கொடுத்து சொல்லு, நடத்துங்க கர்த்தாவே. அபிஷேகம் என்னையோ நிரப்பட்டுமே, என் கரத்தை பிடிச்சு நடத்துங்க கர்த்தாவே. உங்க அபிஷேகம் என்னையோ நிரப்பட்டுமே. சொல்லுமா, என் கரத்தை பிடிச்சு நடத்துங்க
கர்த்தாவே உங்க அபிஷேகம் என்னையோ நடப்பட்டுமே. என் கரத்தை பிடிச்சு நடத்துங்க கர்த்தாவே உங்க அபிஷேகம் என்னையோ நடப்பட்டுமே. எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்து நான் சரண்டர். யாருடைய எண்ணங்களை திரும்பனா உன் பிரச்சனையை ஆண்டவர் மாற்ற போறாரு. உன் பிரச்சனையை ஆண்டவர் மாற்ற போறாரு. நீ மட்டும் பயந்து தனியா அழுத ஒரு காரியம் உண்டு. அந்த காரியத்தில் தேவன் விடுதலை கொடுக்க போறாரு உனக்கு. நீ தனியா அழுத ஆண்டவர் பார்த்தாரு. இப்ப அவங்க 2 பேரும் கரமும் உனக்கு பிடிச்சிருக்குது. உன் இருதயத்தை ஆராய்ச்சி பார்க்கறாங்க. எந்த இடத்துல நீ உடைந்திருக்கிறீயோ அந்த இடம் கட்டப்படுகிறது. எந்த இடத்துல நீ நொறுக்கப்பட்டிருக்கிறையோ அந்த இடத்தை சரி பண்ணப்படுது. ஒருத்தரையும் பார்க்காத தேவனுக்கு கால்களில் ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது. ஒரு கால்களை நிற்க கூடாதபடிக்கு பலவீனப்படுத்துகிறார். ஆவியின் கட்டுக்களை இயேசுவானவர் அறுக்கிறார். கரங்களில் கட்டப்பட்டிருக்கிற கட்டுக்களை இயேசுவானவர் அறுக்கிறார். கண்டு வடத்துல ஆண்டவரை மணி ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய அபிஷேக தைலம் கண்டு வடத்துல இறங்குகிறது. இந்த சரீரத்தை நீங்க நிரப்புங்க ஆண்டவரன்னு சொல்லு. இயேசுவானவரே நீங்க நிரப்புங்க. ஆவியானவரே நீங்க நிரப்புங்கன்னு சொல்லு. உன் வலது கையும் இடது கையும் கொடுத்திருக்கிற அவரை பார்த்து சொல்லு. ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே. அவர் நீ நிரப்ப சொல்லு. உன் பலவீனத்தின் தோல்விகளை உன்னை விட்டு வெளியேறும். உன் பலவீனம் உன்னை விட்டு வெளியேறும். நீ வாயை திறக்கும் பொழுது ஆண்டவர் உன் பலவீனத்தை உன்னை விட்டு வெளியேறும்.